வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓணம் நன்னாளில் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஓணம் சத்யா எல்லாம் ரெடி பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு மகிழ்ந்து ஓணத்தை கொண்டாடினோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதுக்கு பதில் தரேன். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த அவியல் செய்கிறதுக்கு 2 நேந்திரங்காய், அதாவது ஏத்தங்காய், ஒரு பெரிய கேரட், அப்புறம் 6-7 அவரைக்காய், ஒரு 5-6 ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இல்லைன்னா லாங் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ்ட் கத்தரிக்காய், சிறிய துண்டு வெள்ளரிக்காய், ஒரு சிறிய துண்டு வெள்ளை பூசணிக்காய், அதாவது கும்பளங்காய், அந்த மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 2 மீடியம் சைஸ்ட் முருங்கைக்காய், ஒரு வழுதனங்காய், அதாவது பச்சை கலரில் இருக்கிற கத்தரி, அப்புறம் ஒரு 3 வெண்டைக்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய். ஸோ ட்ரெடிஷ்னல் அவியல் செய்யும்போது அந்த காய்கறிகள் கட் பண்ணுறதுக்கு கூட ஸ்பெசிஃபிக் முறை இருக்குது. இதை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இந்த கத்திரிக்காவை கட் பண்ணணும். கத்திரிக்காய் ரொம்ப திக்காக கட் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு காய்கறிகளையும் எப்படி கட் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன், வீடியோவை பாருங்கள். சில காய்கறிகளை கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் தான் நீங்கள் போடணும். ஸோ எந்தெந்த காய்கறிகளை தண்ணியில் போடணும்னு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், இது 3 காய்களையும் நீங்கள் தண்ணியில் தான் போடணும். இது மட்டும் இல்லாமல் இந்த அவியலில் நீங்கள் சேனக்கிழங்கு ஒரு சிறிய துண்டு சேர்த்துக்கலாம், புடலங்காய் ஒரு சிறிய துண்டு சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்க்கக்கூடாது. ஸோ சேனக்கிழங்கை கூட நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டுக்கலாம், புடலங்காயை தண்ணியில் போடக்கூடாது. ஸோ நான் அப்படியே தண்ணியில் போடுற காய்கறிகளை தனியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு அப்படியே அந்த தண்ணியிலேருந்து அலம்பி காய்கறிகளை எடுத்து வச்சிடணும். ஸோ வாழைக்காய், அதாவது ஏத்தங்காய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த நேந்திரங்காய்ன்னு சொல்லுவோம். ஸோ இது தோல் சீவக்கூடாது, அப்படியே போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, நல்ல ருசியாக தான் இருக்கும். காய்கறிகளை எல்லாம் நான் தண்ணியில் போடுறேன். இனிமேல் கட் பண்ணுற காய்கறிகள் தண்ணியில் போடாமல் நம்ம வைக்கணும். ஸோ வெள்ளரிக்காய், கேரட், பீன்ஸ், அப்புறம் கும்பளங்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, புடலங்காய், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடக்கூடாது. ஸோ இந்த அவியலில் எனக்கு விருப்பமான காய்கறிகளை நான் சேர்த்துருக்குறேன். சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அடிஷ்னலாக நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் சேர்க்கக்கூடாத காய்கறிகளை சேர்க்கக்கூடாது. ஸோ இது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், இதை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காய்கறிகளை நான் தண்ணி இல்லாமல் தனி பவுலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ள பச்சை மிளகாய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 6-7 பச்சை மிளகாய் வரை யூஸ் பண்ணலாம். ஸோ கும்பளங்காய் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லைசஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும், அதுதான் அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு வித்தியாசமாக கட் பண்ணுவோம். ஸோ ஸ்லைசஸ் எப்படி போடணும்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தண்ணியில் போடுற காய்கறிகளையும் தண்ணியில் போடக்கூடாத காய்கறிகளையும் தனித்தனியாக கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அவியலுக்கு ஒரு 6 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்கேன். தோடோடு உள்ள பூண்டு ஒரு 5 பல், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1.5 மூடி தேங்காய், இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3 பல்ஸ் நீங்கள் திருன்னு அடிக்கணும். 3 பல்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். அதை கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பூண்டு தோல் உரிக்க அவசியம் இல்லை, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிக்கோங்க. ஸோ கட்டாயமாக மண் சட்டி, தேங்காய் எண்ணெய், மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். மண் சட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிக்கோங்க. நிறைய கருவேப்பிலையை அப்படியே போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிற காய்கறிகளை வடிகட்டி வச்சுட்டு எல்லா காய்களையும் சேர்த்து அந்த மண் பானையில் நான் கலந்துக்கிறேன்.
காய்கறிகளை எல்லாம் அதில் அந்த பானையில் அதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, உப்பு போடக்கூடாது. அப்படியே மூடி கரெக்டாக 5 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ மூடியை திறந்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி தேவையான அளவு புளி தண்ணியும் கலந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஸோ இன்பிட்வீன் நீங்கள் அந்த அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டி விடணும். ஸோ காய்கறிகளில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி அந்த காய்கறிகள் வேக ஆரம்பிக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி கலந்துக்கோங்க. அந்த புளி தண்ணி அந்த காய்கறியில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிண்டிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாழை இலையை எடுத்து அந்த பானையோட மூடியில் ஒரு நூல் வச்சு கட்டி வச்சுருங்க. கமக்கிற கேரளா ஸ்டைல் அவியல் தயார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் வியூஸை எழுதுங்க. ஸோ இப்போ அவியல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த விருந்து சாப்பாடை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து மகிழுங்க. ஸோ இன்னும் மிக பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் டாக்டர் ஷெரன் ஹூ இஸ் சைனிங் ஆஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.